இனிமே நான் சொல்றத செய்யல. யாரா நீ? வில்லன்டா. கண்ணெதிரே தோன்றினாள். இந்தா. மம்மி, டெண்டர் ஃபைலா? கரெக்ட். இதுதான் இந்த வருஷம் நாம டெண்டர் எடுக்கிறதுக்கான கொட்டேஷன் கோட் பண்ணிருக்கிற ஃபைல். சிவாவும் நானும் செக் பண்ணி இதை கோட் பண்ணிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கணும் அனிதா. சரிங்க மம்மி. சிவா, இந்த முறை நமக்கு டெண்டர் கிடைச்சிரும்ல? நீ என்ன நினைக்கிற? உன் ஒப்பீனியன் என்ன? கண்டிப்பா அத்தை. வழக்கத்தை விட இந்த முறை கூடுதலா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஃபைல்ல ஒர்க் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இப்ப மார்க்கெட்ல ஹெவி காம்படிஷன் இருக்கு. சோ அதெல்லாம் மனசுல வச்சு எவ்வளவு கம்மியா கோட் பண்ண முடியுமோ அவ்வளவு கோட் பண்ணிருக்கோம். இதுக்கு கீழே வேற எந்த கம்பெனியும் கோட் பண்ண முடியாது. அதனால என்னுடைய கணிப்புப்படி இந்த முறை டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும். வெரி குட் சிவா. நான் உன் மேல ரொம்பவே கான்பிடென்ட்டா இருக்கேன். இந்த முறை அனிதாவும் உன் கூட சேர்ந்திருக்கா. அதனால நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன். இந்த டெண்டர் நமக்கு கிடைச்சே ஆகணும். ஏன்னா இது நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஒருவேளை இந்த டெண்டர் மட்டும் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கம்பெனி பெரிய லாஸ சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால நாம இதை புடிச்சே ஆகணும். சரிங்க அத்தை. கவலைப்படாதீங்க மம்மி, கண்டிப்பா நமக்கு டெண்டர் கிடைச்சிரும். அனிதா, அதே சமயம் நம்ம ஃபைல்ல நாம என்ன கோட் பண்ணிருக்கோங்கிறது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஒருவேளை வேற ஒரு கம்பெனிக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த கோட் லீக் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் அவங்க நம்மளை விட கம்மியா கோட் பண்ணி இந்த டெண்டரை எடுத்துக்குவாங்க. அதனால இது ரொம்ப ரகசியமா இருக்கணும். அதனாலதான் நான் நம்ம கம்பெனில டெண்டர் கோட் பண்ற விஷயத்துல வேற யாரையும் சேர்த்துக்கிறதே இல்ல. இத நானும் சிவாவும் மட்டும்தான் பண்ணுவோம். இந்த முறை நீயும் உள்ள ஜாயின் பண்ணிருக்க. சோ ரொம்ப கவனமா இருக்கணும். சரிங்க மம்மி. சிவா, டெண்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராஜெக்டை எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், மெட்டீரியல் காஸ்ட், வர்க்கர்ஸோட சேலரி எல்லாமே போக நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு % லாபம் கிடைக்கும் இதெல்லாம் ரெடி பண்ணி பக்காவா ஒரு பிளான் போட்டு என்கிட்ட கொடு. சரிங்க அத்தை. எல்லாத்துலயும் அனிதாவை நீ கூடவே வச்சுக்கோ. அவ சொல்ற விஷயத்தையும் நீ கவனமா கேட்டுக்கோ. நீயும் நம்ம கம்பெனிய பத்தி அவளுக்கு எல்லாத்தையுமே கத்துக்கொடு. இதுக்கப்புறம் கம்பெனிய பத்தி அனிதாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? சரிங்க அத்தை. நான் சிவா கூட இருந்து கண்டிப்பா எல்லாத்தையுமே கத்துக்கிறேன். குட் அனிதா. சரி சிவா, 2 பேரும் பார்த்து கவனமா ஒர்க் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you அத்தை. ஆல் தி பெஸ்ட் அனிதா. சரிங்க மம்மி. அவங்க பொண்ணா இருக்கிற அனிதா தான் உனக்கு பிறந்தவ. அப்ப ஓ புருஷன் தான் எங்க அக்கா கிட்ட சொல்லி அவங்க புள்ள சக்திய ஓ புள்ளைய மாத்தி வச்சுட்டான். குழந்தை மாத்தி வச்சு உன் புருஷன் பெரிய பாவத்தை பண்ணிட்டான். அந்த வீட்டுல யாருக்குமே இந்த உண்மை தெரியாம பாத்துக்கிட்டான். இந்த உண்மைய ருத்ராமா கிட்டயோ உன்கிட்டயோ சொல்லக்கூடாதுன்னு தான் அவன் என்ன கொலை பண்ற வரைக்கும் போனான். பாசிதா, இப்போதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சது உனக்கு? ஆமா, என்ன சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு வந்துட்ட? ஒரு போனும் காணும், தகவலும் காணும். எனக்கு தெரியும்டி, உன்னால ரொம்ப நாளைக்கு உன் தங்கச்சி வீட்டுல இருக்க முடியாதுன்னு. ஏய்,
என்ன நான் பேசிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு நீ போயிட்டே இருக்க. சொல்லுங்க. என்ன ஒரு வாரத்துல பதில் சொல்ற? அங்க ஏதாவது பிரச்சனையா? உன் தங்கச்சி ஏதாவது ஆயிடுச்சா? என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? ஏண்டி வந்ததுல இருந்து மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஒரு கிளாஸ் காஃபி வேணும், போய் கொண்டு வா. என்ன இவ ஒரு மாதிரி முறப்பா இருக்காளே, ஏதோ யோசிச்ச மாதிரியே இருக்காளே. அன்னைக்கு ஃபோன் பண்ணப்ப இப்படிதான் இருந்தா, திவ்யா வேற அனிதா போட்டோ விஷயத்த சொல்லிருப்பாளோ என்னன்னு தெரியலையே. இப்ப எதுவுமே சரியா பேச மாட்டேங்கிறாளே. இந்தாங்க. ஏய், இங்க பாரு, உட்காரு. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல உன்னை ஊருக்கு போக வேணான்னு சொல்லிட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமா, ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஓ தங்கச்சிக்கு ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கால? எதுக்கு இப்ப திடீர்னு அக்கறை வந்த மாதிரி நடிக்கணும்? ஏய், நான் நடிக்கலடி, உண்மையா தான் பேசுறேன். என்ன ஆச்சு உனக்கு? ஏண்டி, ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. யாரும் எதுவும் சொல்லல, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. இவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. என்னவா இருக்கும்? வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இவ என்கிட்ட மறைக்கிறா. இந்த திவ்யா தான் இவகிட்ட ஏதோ சொல்லியிருக்கணும். அவ தான் இவளை ஏதோ சொல்லி குழப்பி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ இப்படி உம்முன்னு சுத்திக்கிட்டு தெரியுறா. என்னன்னு பாப்போம். அத்தை, எப்ப வந்தீங்க? இப்பதான் திவ்யா. சொல்லவே இல்ல. நான் உங்களுக்கு கால் பண்ணப்போ கூட நீங்க வருவீங்கன்னு சொல்லவே இல்ல. இல்ல, அவசரமா கிளம்பி வரணும்னு தோணுச்சு, அதனாலதான் வந்துட்டேன். என்ன அத்தை, வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? அதான் அதுக்குள்ள வந்துட்டீங்களா? என்ன அத்தை, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ என்ன கேட்ட? என்ன கேட்டனா? அத்தை, உங்க தங்கச்சி நல்லா இருக்காங்களா? வேற யாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? டாக்டர் என்ன சொன்னாங்க? மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காரு. திடீர்னு சைலண்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாரு. ஓ, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா. இன்னொரு தடவை திரும்ப அட்டாக் வந்துச்சுன்னா ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்குமா, அவ்வளவுதான் சொன்னாரு. சரிங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவங்கள உடம்ப பார்த்துக்க சொல்லுங்க. அடிக்கடி நீங்க போன்ல பேசுங்க, நேர்லயும் போய் பார்த்துட்டு வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரிம்மா. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அருணுக்கு வேலை கிடைச்சு சூப்பர் மார்க்கெட்ல ஸ்டோர் மேனேஜர் ஆயிட்டாரு. அப்படியா? ஆமா அத்தை, அருணுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் வேலை கிடைச்சு ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா வேலைக்கு சேர்ந்துட்டேன். எதுக்கு நீ வேலைக்கு போற? இல்ல அத்தை, 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் நல்லா இருக்கும்னு நாங்க 2 பேருமே முடிவெடுத்திருக்கோம். சரி, பாத்துக்கோ. சரிங்க அத்தை, நீங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்ததும் வராததுமா நீங்க இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் சமைக்கிறேன். இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்பு. இல்ல அத்தை, கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். வேணாம் திவ்யா, நான் பாத்துக்கிறேன். என்ன அத்தை, உண்மையிலேயே உங்க தங்கச்சியை நினைச்சதா குழம்பி இருக்கீங்களா? இல்ல உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா. நாம சாப்பிட தேவையான எல்லா ஐட்டமும் இங்கதான் இருக்கு, ஒண்ணு விடாம எடுத்துடணும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ட்ராலி தள்ளிட்டு வாங்க. வாழ்க்கை பூரா உனக்கு ட்ராலி தள்ளியே நான் என் காலத்தை தள்ள வேண்டியதா. வர வர உங்களுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பேசாம வாங்க. வர வர.
ஸ்டோர் கீப்பர் மாப்பிள்ள சார் ஏதோ வேலைக்கு போறாரு, கை நிறைய சம்பாரிச்சு கிழிச்சு உங்க பொண்ண ராணி மாதிரி வச்சிருக்காருன்னு சொன்னீங்க. இங்க வந்தாதானே தெரியுது சூப்பர் மார்க்கெட்ல ஸ்டோர் கீப்பரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதத்தான் நீங்க இவ்ளோ பில்டப் பண்ணீங்களா? பாரு இந்து, நான் உனக்கு கூஜா தூக்குற வேலையை பாக்குறத விட பெட்டரான வேலையை தான் மாப்பிள்ள பாக்குறாரு.